PCl5 அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு சிதைவடையும் வினையானது ஒரு மீள்வினை. இந்த வினையில் PCl5, PCl3, Cl2 இந்த 3 பொருள்களும் சமநிலையில் இருக்கிறதுக்கான சமன்பாட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PCl5 reversibly gives PCl3 plus Cl2 அப்படின்னு எழுதலாம். இங்கே PCl5 வாயு நிலையில் இருக்குது அப்படின்னு குறிக்கிறதுக்காக ஜிங்கிற எழுத்தை ப்ராக்கெட்டில் போடுறோம். இதே மாதிரி PCl3 வாயு நிலையிலும் Cl2 வாயு நிலையிலும் இருக்கிறத குறிக்கிறோம். PCl5 சிதைவடைதலுக்கான சமநிலை வினைக்கான சமன்பாடு இது. இந்த வினைக்கான சமநிலை மாறிலிகள் Kp மற்றும் Kcயை வருவிக்க போகிறோம். இப்போ இதை வருவிக்கிறதுக்கு நமக்கு சில தகவல்கள் முதல்ல தேவைப்படுது. அதாவது டெல்டா Ng n சமநிலை செறிவுகள், சமநிலையை நான் இந்த குறியீட்டால் குறிக்கிறேன். சமநிலை செறிவுகள் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த கேபியும் கேசியும் நம்ம வருவிக்க முடியும். இதில் டெல்டா என்ஜிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயு நிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையில் உள்ள வேறுபாடு. வாயு நிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையில் உள்ள வேறுபாடு. இங்கே ஜிங்கிற எழுத்து வாயு நிலையை குறிக்குது. டெல்டா என் அப்படிங்கிறது மோல்களின் எண்ணிக்கையில் உள்ள வேறுபாடு. அதாவது இதை NP மைனஸ் NR அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா Ng சமம் NP மைனஸ் NR. இந்த NPங்கிறது வாயு நிலையில் உள்ள விளைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை. NR அப்படிங்கிறது வாயு நிலையில் உள்ள வினைபடு பொருளின் மோல்களின் எண்ணிக்கை. இப்போ NPயுடைய மதிப்பு இந்த சமன்பாட்டில் என்ன? வாயு நிலையில் உள்ள விளைபொருட்கள் என்னென்ன? PCl3யும் Cl2வும். எத்தனை மோல்கள் இருக்குது? PCl3 1 மோல் இருக்குது, Cl2வும் 1 மோல் இருக்குது. அப்போ NPயுடைய மதிப்பு இங்கே என்ன? 2. NR வாயு நிலையில் உள்ள படுபொருளின் மோல்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? ஒரே ஒரு மோல் PCl5 இருக்குது. அப்போ இங்கே 1 போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு 1. இது டெல்டா Ngயின் மதிப்பு. அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா, N மதிப்பு, அதாவது வினை சமநிலையை அடையும் போது மொத்த மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிடணும். அதுக்கு முதல்ல நம்ம சில விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். அதாவது இந்த PCl5-ஐ A மோல்கள் அளவுக்கு ஒரு குடுவையில் எடுத்துக்கிறோம். அந்த குடுவையினுடைய கன அளவு, அதாவது அந்த வினைக்கலனினுடைய கன அளவை V அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ PCl5, PCl3, Cl2 இந்த 3க்கும் ஆரம்ப மோல்களின் எண்ணிக்கையை பார்க்குறோம். ஆரம்ப மோல்களின் எண்ணிக்கை ஆரம்பத்தில் எவ்வளோ மோல் இருக்கும்னு நம்ம சொன்னோம்? A மோல்கள். அப்போ PCl5 A மோல்கள் அளவுக்கு இருக்கிறதா எடுத்துக்கிறோம். ஆரம்பத்தில் PCl3 இருக்குமா? இது விளைபொருள். ஆக PCl3யும் சரி Cl2வும் சரி ஆரம்பத்தில் இருக்காது. வினை கொஞ்ச நேரம் நடந்த பிறகு தான் உருவாகும். அப்போ ஆரம்ப மோல்களின் எண்ணிக்கை இந்த PCl3க்கு 0ன்னும் Cl2க்கு 0ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ இந்த வினையில் கொஞ்சம் நேரம் வினை புரிந்த பிறகு எவ்வளவு மோல்கள் வினைப்பட்டு இருக்கிறது, அதாவது எவ்வளவு மோல்கள் PCl5ஆனது சிதைவடைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சிதைவடைந்த மோல்களின் எண்ணிக்கை அல்லது வினைப்பட்ட மோல்களின் எண்ணிக்கை. சிதைவடைந்த மோல்களின் எண்ணிக்கை நம்ம X அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆரம்பத்தில் A மோல்கள் எடுத்துக்கிட்டோம், இதில் கொஞ்சம் வினைப்பட்டு விட்டது. இப்போ X மோல்கள் வினைப்பட்டு விட்டதாக நம்ம எடுத்திருக்கிறோம்.
இங்கே இந்த PCl3யும் சரி Cl2வும் சரி இது இரண்டுமே விளைபொருள்கள். இன்னும் எதுவும் அது வினைப்படலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 0 மோல்கள் 0 மோல்கள். இப்போ வினை நிகழ்ந்து சமநிலைக்கு வந்துருச்சு. முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் சம வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த வினை கலவையானது சமநிலையை அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறோம் வைங்களேன். இந்த நேரத்தில் எவ்வளவு மோல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமநிலையை நான் இப்படி குறிச்சிருக்கேன். சமநிலையில் மோல்களின் எண்ணிக்கை. இந்த சமநிலையில் மோல்களின் எண்ணிக்கை என்னவா இருக்கும்? ஆரம்பத்தில் பாருங்கள், A மோல் எடுத்தோம், X மோல் வினைப்பட்டு விட்டது, மீதம் எவ்வளோ இருக்கும்? A மைனஸ் X மோல்கள். இந்த PCl3 சமநிலையில் எவ்வளோ இருக்கும்? நம்ம சமன்பாட்டை பாருங்கள். 1 மோல் PCl5 சிதைவடைந்தால் 1 மோல் PCl3யும் 1 மோல் Cl2வும் உருவாகுது இல்லையா? X மோல்கள் வினைப்பட்டு இருந்தால், சிதைவடைந்திருந்தால் நமக்கு X மோல்கள் PCl3யும் X மோல்கள் Cl2வும் உருவாகிருக்கும் இல்லையா? இப்போ இது சமநிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை. அடுத்ததாக சமநிலையினுடைய செறிவு என்ன? சமநிலையில் இந்த வினை விளைபொருள் மற்றும் வினை படுபொருள் இதனுடைய செறிவு என்ன? சமநிலை செறிவு, இதை மோலார் செறிவு அப்படின்னு சொல்லலாம். சமநிலை செறிவுங்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம்? மோலார் செறிவு. இந்த மோலார் செறிவுங்கிறது என்ன? மோலாரிட்டி அப்படிங்கிறத தான் மோலார் செறிவுன்னு சொல்கிறோம். அதாவது மோல்களின் எண்ணிக்கை பை கரைசலின் கன அளவு அல்லது வாயுவின் கன அளவு. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மோலார் செறிவு. அப்போ இங்கே மோல்களின் எண்ணிக்கை என்னன்னு வச்சுருக்கிறோம்? A மைனஸ் எக்ஸ். கன அளவு என்னன்னு எடுத்துக்கிறோம்? இந்த A மோல்கள் வினைபடு பொருளானது V கன அளவு உடைய கொள்கலனில் எடுத்திருக்கிறதா நம்ம கருதுகிறோம். அப்போ V அப்படிங்கிற கன அளவால் வகுத்தோன்னா நம்மளுக்கு மோலார் செறிவு, சமநிலையில் மோலார் செறிவு கிடைக்கும். அதே மாதிரி PCl3யினுடைய சமநிலை செறிவை X/V அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி Cl2வினுடைய சமநிலை செறிவினை அதனுடைய மோல்களின் எண்ணிக்கையை கனளவால் வகுத்து X/V அப்படின்னு எழுதலாம். இது சமநிலை செறிவு. இந்த இடத்துல நம்ம மொத்த மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டுக்கலாம். மொத்த மோல்களின் எண்ணிக்கை, அதாவது N இங்கே போட்டிருக்கிறோம் இல்லையா? மொத்த மோல்களின் எண்ணிக்கை, சமநிலையில் உள்ள மொத்த மோல்கள், அதாவது A மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், இதை மூணையும் கூட்டிக்கிறோம். அப்போ மொத்த மோல்களின் எண்ணிக்கை என்ன கிடைக்கும்? A மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். அப்போ இந்த மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? A ப்ளஸ் எக்ஸ். இது Nஇன் மதிப்பு, அதாவது சமநிலையில் மொத்த மோல்களின் எண்ணிக்கை. இப்போ டெல்டா NG கணக்கிட்டுட்டோம், 1ங்கிற மதிப்பு கிடச்சிருக்குது. Nஇன் மதிப்பு A ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்குது. சமநிலை செறிவுகள் நம்மள்கிட்ட இங்கே இருக்குது. A மைனஸ் X/V, X/V, X/V. இந்த மதிப்புகளை சமநிலை சமன்பாட்டில் பிரதியிட்டு சமநிலை மாறிலிகளான Kc மற்றும் Kp உடைய மதிப்புகளை நம்ம வருவிக்கலாம். நிறைத்தாக்க விதியை பயன்படுத்தி Kcக்கான சமன்பாட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Kc சமம் வினை விளைபொருள்களின் சமநிலை செறிவு, அதாவது PCl3யினுடைய செறிவு பெருக்கல் Cl2வினுடைய மோலார் செறிவு வகுத்தல் வினை படுபொருளான PCl5யினுடைய மோலார் செறிவு. இது நிறைத்தாக்க விதியை பயன்படுத்தி Kcக்கு எழுதுகிற ஒரு சமன்பாடு. இங்கே இந்த சமநிலை செறிவுகளுக்கு நம்ம இங்கே சமநிலை செறிவுகள் வருவிச்சிருக்கிறோம் இல்லையா, கணக்கிட்டுருக்கிறோம் இல்லையா, இதை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ Kc சமம் PCl3யினுடைய சமநிலை செறிவு, அதாவது X/V. அடுத்ததாக என்ன எழுதணும்? Cl2வினுடைய சமநிலை செறிவு, அதுவும் எவ்வளவு? X/V வகுத்தல்
PCl5 சமநிலை செறிவு A மைனஸ் எக்ஸ் பை வி. இப்போ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். மாற்றி எழுதணும்னா KC சமம் இந்த எக்ஸை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை வியை வியால் மல்டிப்ளை பண்ணால் வி ஸ்கொயர். இப்போ இந்த வகுத்தலில் இருக்கிறத நம்ம பெருக்கலுக்கு மாற்றினோன்னா இங்கே கீழே இருக்கிறது, அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கும் வந்துடும் இல்லையா? அப்போ மேலே வி போட்டுக்கிறோம், வகுத்தல் இந்த A மைனஸ் எக்ஸை இங்கே போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம்? இங்கேயும் வி இருக்குது, டினாமினேட்டர்லேயும் வி இருக்குது இல்லையா? இப்போ ஒரு வியை கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர், இந்த வி கேன்சல் ஆகிடுது, டிவைடட் பை A மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இங்கே ஒரு வி கேன்சல் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு வி இருக்குது இல்லையா? இதுதான் கேசிக்கான சமன்பாடு. இப்போ நம்ம கேசிக்கான சமன்பாட்டை வருவிச்சாச்சு இல்லையா? டெல்டா என்ஜி டெல்டா என் சமநிலை செறிவுகள் இதை மூணையும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? கேசிக்கு சமன்பாட்டை வருவிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் இதை பயன்படுத்தி கேபிக்கான சமன்பாட்டுக்கு போகணும். ஸோ இங்கே கேபியும் கேசியையும் தொடர்பு படுத்துகிற ஒரு சமன்பாட்டை நீங்கள் முன்னே படிச்சிருக்கிறீங்க. என்ன இது சொல்லுங்கள் பார்க்கலாம். கேபி சமம் கேசி இன்ட்டு ஆர்டி ஹோல் பவர் டெல்டா என்ஜி. இங்கே டெல்டா என்ஜி எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம்? 1. அப்போ அந்த மதிப்பை இங்கே போடுங்க. கேபி சமம் கேசி இன்ட்டு ஆர்டி பவர் ஆர்டி ஹோல் பவர் 1. அப்போ இன்ட்டு ஆர்டின்னு எழுதிக்கலாம் இல்லையா? இந்த கேசிக்கான மதிப்பு பாருங்கள் இங்கே நம்ம வருவிச்சிருக்கிறோம். இந்த ஆர்டிக்கான மதிப்பை நம்ம கொண்டுட்டு வரணும். இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, இங்கே இருக்கிற வினைப்படுபொருள் விளைபொருள்கள் எல்லாம் வாயுக்கள் தானே. அப்போ நல்லியல்பு வாயு சமன்பாட்டை நம்ம எழுதுகிறோம். பிவி சமம் என்ஆர்டி. நமக்கு எதற்குரிய மதிப்பு வேணும்? ஆர்டிக்கு மதிப்பு வேணும். அப்போ இந்த சமன்பாட்டில் ஆர்டியை இங்கேயே வச்சுக்கலாம். இந்த எண்ணை சமன்பாட்டுடைய இடது பக்கத்துக்கு கொண்டுட்டு வரலாம். அப்போ என்ன வரும்? பிவி பை என் ஈக்குவல் டு ஆர்டி. இந்த எண்ணுங்கிறது தான் மொத்த மோல்களின் எண்ணிக்கை. அதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? A ப்ளஸ் எக்ஸ். இந்த மதிப்பை கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நமக்கான சமன்பாட்டை பாருங்கள். கேபி சமம் கேசி. கேசிக்கான மதிப்பு என்ன? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை A மைனஸ் எக்ஸ் இன்ட்டு வி. A மைனஸ் எக்ஸ் இன்ட்டு வி. கேசிக்கான மதிப்பை இங்கே போட்டுட்டோம். அடுத்தது என்ன போடணும்? ஆர்டிக்கான மதிப்பை போடணும். ஆர்டிக்கான மதிப்பு என்னன்னு சொன்னோம்? பிவி பை என். அப்போ பிவியை போட்டுக்கிறோம். எண்ணுக்கான மதிப்பு என்ன? A ப்ளஸ் எக்ஸ். இந்த மதிப்பை இங்கே பிரதியிடுறோம். இப்போ இங்கே ஒரு வி இருக்குது, இங்கே ஒரு வி இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? இப்போ இந்த சமன்பாடு நம்மளுக்கு என்னென்ன ஆகும்? கேபி சமம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி டிவைடட் பை A மைனஸ் எக்ஸ். இந்த வி இங்கே கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா ஏற்கனவே? அப்போ என்ன வரும்? A ப்ளஸ் எக்ஸ். ஆக கேபி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பி பை A மைனஸ் எக்ஸ் இன்ட்டு A ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கேபிக்கான சமன்பாடு. சரி, இந்த கேசிக்கான சமன்பாடு, கேபிக்கான சமன்பாடு இதெல்லாம் எதுக்கு ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சமநிலை வினையானது எந்த திசையில் நடக்கும், அதாவது முன்னோக்கு திசையில் நடக்குமா இல்லை பின்னோக்கு திசையில் வேகமாக நடக்குமா, எந்த அளவுக்கு வினை நடைபெறும் அப்படிங்கிறதையெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு இந்த மதிப்புகள் பயனுள்ளதாக இருக்கிறது.